தமிழ் மீடியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு அரசியல் பத்தி தான் பார்க்க போறோம். என்னதான் அரசியல் சூடு பறக்க போயிட்டு இருந்தாலும் 4 முனை போட்டி அல்ல 5 முனை போட்டின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தாலும், தமிழக வெற்றி கழக தலைவரான விஜய் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தன்னுடைய போட்டியாளரா நாங்க நினைக்கக்கூடியது திமுகவ தான் சொன்னாலும், ஆனா திமுக தரப்புல இருந்து தன்னுடைய போட்டியாளரா பார்க்கக்கூடிய அதிமுகவ தான். கடந்த தேர்தல்ல எந்தெந்த இடத்துல திமுக தோல்வி அடைந்தது, அந்த தொகுதிகள்ல பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுகவுக்கு எதிரா யார நிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு திட்டவட்டமா இப்போ அவங்க ஒரு ஸ்கெட்யூல் போட்டு யார நிக்க வைக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம, எந்த இடத்துல திமுக ஆதிக்கம் அதிகமா இருந்தது அப்படிங்கிறத பத்தியும் இந்த சேனல்ல பார்க்கலாம் வாங்க. கடந்த தேர்தல்ல பார்த்தீங்க அப்படின்னா, வடக்கு மண்டலத்துல திமுகவோட கோட்டைன்னே சொல்லலாம். திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த தொகுதிகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, 35 தொகுதி திமுக வென்று காமிச்சது. அதுல ஒரே ஒரு தொகுதி பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக வென்றது. ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் இந்த இடத்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக ஜெயிச்சது. அது மட்டும் இல்லாம கோவை, தருமபுரி இந்த இடத்துலயும் பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக வெற்றியை அடைந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு சர்வேவர் எடுத்தாங்க. பெண் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் பார்த்தீங்கன்னா, சர்வேவர் எடுத்ததுல 10 தொகுதி பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பலவீனமா தான் இருக்கு திமுகக்கு அப்படின்னு சொல்லப்படுது. என்னதான் திமுக தரப்புல இருந்து 200 தொகுதிகள் வென்று காட்டுவோம் சொன்னாலும், அவங்களுக்கு கடந்த தேர்தல்ல எந்தெந்த தொகுதி கைவிடப்பட்டது, அந்த தொகுதிகள் எந்த அளவுக்கு அதிமுக ஆதிக்கம் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சர்வேவர் எடுத்தாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, கொங்கு மண்டலம் தான் திமுகக்கு ஒரு பலவீனமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, அந்த கொங்கு மண்டலத்துல திருப்பூர், கோவை, ஈரோடு, நாமக்கல், சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடத்தெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தவர்களும் சிறு தொழில் விவசாயிகளும் அவங்கதான் அதிகமா இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா அதே மாதிரி வடக்கு மண்டலத்துல என்னதான் திமுக கோட்டையா இருந்தாலும், ஆனா இதே வடக்கு மண்டலத்துல பாத்தீங்கன்னா கடலூர், விழுப்புரம், மத்திய மண்டலத்துல இருக்கக்கூடிய திண்டுக்கல் இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வன்னிய சமூகம் அதிகமா இருக்கு. திமுகக்கு இங்கெல்லாம் ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. தெற்கு மண்டலமான தேவர் சமூகம் ஆதிக்கம் அங்க அதிகமாவே இருக்குன்னு சொல்லப்படுது. ஆனா அங்க தெற்கு மண்டலத்துல பாத்தீங்க அப்படின்னா திமுக விஸ் அதிமுக ரெண்டும் ஈக்குவலான ஒரு போட்டியை தான் சந்திக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி கொங்கு மண்டலமான திருப்பூர், சேலம்ல பாத்தீங்க அப்படின்னா தலா ஒரு தொகுதி மட்டும்தான் திமுக ஜெயிச்சு காமிச்சது. அதே மாதிரி ஈரோட்ல பாத்தீங்க அப்படின்னா 3 தொகுதி மட்டும்தான் திமுக வென்று காமிச்சது. அது மட்டும் இல்லாம விழுப்புரம், கடலூர், சேலம் இந்த இடத்தெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பாமக கட்சி தலைவரான அன்புமணியோட ஆதிக்கம் அங்க அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அவரோட ஆதிக்கம் அங்க அதிகமா இருக்கனாலதான் இப்போ தேமுதிகவை அதிக சீட்டு கொடுத்து அவங்கள உள்ள வர வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது அன்புமணி ராமதாஸ் எந்த இடத்துல நிக்க போறாங்களோ அந்த இடத்துக்கு அகெயின்ஸ்டா தேமுதிகவை நிக்க வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம விசிக தலைவரான, அதாவது விடுதலை சிறுத்தை கட்சி தலைவரான திருமாவளவன் அவர் திமுக ஒன் ஆஃப் த ஒரு பிக் சப்போர்ட் கூட சொல்லலாம். இப்போ புதுசா கட்சி தொடங்க இருக்க விஜய் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா, அவருக்கு இப்ப இருக்கக்கூடிய இளைஞர் மத்தியில் ஆதரவு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொன்னாலும், அதே விசிக தலைவருக்கும் பாத்தீங்கன்னா ஆதரவு அதிகமா தான் இருக்கு. ஏன் அப்படின்னா, எந்த ஒரு ஜாதியும் இருக்கக்கூடாது, மதம் சார்பற்ற தமிழ்நாடு திகழ வேண்டும் அப்படின்னு பேசுறவர் தான் விசிக தலைவர். அவர் பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி கடந்த தேர்தல்ல அவருக்கு 6 தொகுதி வழங்கப்பட்டு 4 தொகுதி வென்று காமிச்சாரு. இப்போ 8 தொகுதி பாத்தீங்க அப்படின்னா விசிக தலைவர் திருமாவளவனுக்கு திமுக சைட்ல இருந்து கொடுத்திருக்காங்க. கடந்த ஆண்டு பாத்தீங்க அப்படின்னா திருமாவளவன் செய்யூர், திருப்போரூர், நாகப்பட்டினம், காட்டு மன்னார்கோவில், அரக்கோணம், வானூர் இந்த இடத்துல எல்லாம் போட்டியிட்டாரு. இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா விசிக தலைவருக்கு ஆதிக்கம் அதிகமா இருக்குன்னு சொல்லப்படுது. திரும்பவும் அதே இடத்துலதான் நிக்க போறாரா அப்படிங்கறதும் தெரியல. அதே மாதிரி டிவிகே எந்த இடத்துல நிக்குதோ அதிகமான இடத்துல அதே டிவிகே நிக்கக்கூடிய இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா
விசிகாவோட ஆதிக்கம் அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா என்னதான் திமுக வந்து பெரிய கூட்டணியா பலமான கூட்டணியா இருந்தாலும் அவங்களுக்கு இந்த தொகுதி பிரித்து வழங்குவதிலும் எந்தெந்த தொகுதி கொடுக்கணும் அப்படிங்கிறதுலயும் பல சிரமம் இருக்குன்னு தான் சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா புதியதாக இணைந்திருக்கக்கூடிய மக்கள் நீதி மையமா இருக்கட்டும், தேமுதிகவா இருக்கட்டும், அவங்களுக்கு அதிக முன்னுரிமை கொடுப்பதாகவும் ஆல்ரெடி இருந்த கட்சியில் கூட்டணியாக இருக்கக்கூடியவர்களுக்கு கம்மியான சீட் வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா தான் இப்போ திமுக தலைவரான ஸ்டாலின் அவர்கள் பிரிச்சு கொடுத்திருக்காங்க. இதுல ரிஸ்க் ஃபேக்டர் என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா எந்தெந்த தொகுதி ஆல்ரெடி இருக்கக்கூடிய தொகுதியில நிக்க வைக்க போறாரா, இல்ல அப்படின்னா யாரை எங்க நிக்க வைக்கணும், அதாவது கடந்த தேர்தல்ல அதிமுகவால எந்த இடத்துல தோல்வி அடைந்தாங்களோ அந்த இடத்துல இந்த டைம் பலவீனம் தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய பலம் வாய்ந்த நபரை தான் நிக்க வைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லைங்க, ரிஸ்கா இருக்கக்கூடிய இடம் இன்னும் என்ன பாத்தீங்க அப்படின்னா திமுகக்கு சேலம்னே சொல்லலாம். சேலம், கிருஷ்ணபுரி, தருமபுரி இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவோட ஆதிக்கம் அதிகமாவே இருக்குன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம கடந்த தேர்தல்ல கோவையில வென்று காமிச்சாங்க அதிமுக. இப்போ அதே கோவையில பாத்தீங்க அப்படின்னா கரூர் முன்னாள் அமைச்சரான செந்தில் பாலாஜி அவரை நிக்க வைக்க போறதா சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா செந்தில் பாலாஜி நிக்க வச்சா கோவை தொகுதியை நம்ம வென்றலாம் அப்படிங்கிற மாதிரி திமுக சைட்ல இருந்து அவரை அந்த இடத்துல நிக்க வைக்க போறதாகவும், அது மட்டும் இல்லாம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சென்னையில இருக்க சேப்பாக்கம்ல நிக்கக்கூடியதாகவும் தகவல் வந்திருக்கு. என்னதான் அதிமுக கடந்த தேர்தல்ல திமுகவை ஒரு சில இடத்துல பாத்தீங்க அப்படின்னா தொகுதி வென்று காமிச்சாலும் இந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா எங்கனால 200 தொகுதிகள் திமுக வென்று காமிக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் தரப்புல இருந்து திமுக தலைவரான ஸ்டாலின் தரப்புல இருந்து சொல்லப்படுது. இப்போ இந்த தேர்தல்ல பாத்தீங்க அப்படின்னா இன்னும் முழுமையா எந்த ஒரு கட்சியும் தன்னுடைய தொகுதி யாருக்கு, எந்த தொகுதி யாருக்கு வழங்கப்படணும், எவ்வளவு தொகுதின்னு சொல்லலனாலும் அதிமுக ஆல்மோஸ்ட் அவங்களோட தொகுதியை எந்தெந்த தொகுதி எவ்வளவு கூட்டணிகளுக்கு எத்தனை சீட் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. மத்த கட்சி தலைவர்கள் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் ஆலோசனை கூட்டம் நடத்தி யாருக்கு எந்த தொகுதின்னு தீவிர ஆலோசனைக்கு பிறகே அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்ச் 27ஆம் தேதி தாவிக தலைவரான விஜய் வந்து அறிவிக்க போறதாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம திமுக சைட்ல இருந்து ஒரு சில கூட்டணிக்கு இன்னும் தொகுதி பங்கீடு பிரிச்சு கொடுக்காம இருக்காங்க. அதையும் அவங்க ஆலோசிச்சு அவங்களுக்கு எத்தனை தொகுதி வழங்கணும், எந்தெந்த தொகுதி வழங்கணும் சொல்லப்படும். எந்தெந்த தொகுதி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம், கூடிய விரைவில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்போ இந்த அரசியல்ல பாத்தீங்க அப்படின்னா புதியதாக வந்திருக்கக்கூடிய, அதாவது திமுகவில் வந்திருக்கக்கூடிய கூட்டணியில் கமல் அவர்கள் வந்து போட்டியிட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனா திருமாவளவன் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு பாராட்டு தெரிவிச்சிருந்தாலும் இப்போ திருமாவளவன் பாத்தீங்க அப்படின்னா கமல் நல்ல மதிப்பிற்குரியவர், நாகரிகம் தெரிந்தவர், அவர் கண்டிப்பாக அரசியலில் அவர் தேர்தலில் போட்டியிட வேண்டும் சொல்லி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை ஒண்ணு வச்சிருக்காரு. திருமாவளவன் கோரிக்கையை ஏற்று கமல் அவர்களிடம் திரும்பவும் நீங்கள் வருகிற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடணும் சொல்லுவாரா, எப்படி என்னங்கிறத நம்ம சேனல்ல தெரிஞ்சுக்கோங்க. இது போன்ற செய்திகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இ தமிழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து பேசுவோம்.